வணக்கம். காலத்தின் குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சாதிகளை கடந்து திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், காதலித்து திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள், அவர்களை அச்சுறுத்துவது, பயமுறுத்துவது, தீங்கு விளைவிப்பது, தன் குடும்ப கௌரவம் குலைந்து விட்டது என்ற ஆணவத்தில் கொலை செய்வது போன்றவற்றிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை, தீர்ப்பை வழங்கியிருந்தது கடந்த ஆண்டு. பாதுகாப்பு அப்படி கோரி வரக்கூடியவர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு ஒரு தனி பிரிவை அமைக்க வேண்டும். அதற்கென்று அதை ஒரு சீரியஸ் கிரைம் ஸ்குவாட் அந்த அமைப்பில் அதை சேர்க்க வேண்டும். குற்ற தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் அது இயங்க வேண்டும். சமூக நல அதிகாரி உள்ளிட்டவர்களெல்லாம் இருக்க வேண்டும். அப்படி வரக்கூடியவர்களுக்கு அச்சுறுத்தல், தங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று தஞ்சமடையக்கூடியவர்களை பாதுகாப்பதற்கு தேவையான நிதியம் கூட உருவாக்கப்பட வேண்டும் என்று நீதிபதி தீர்ப்பளித்திருந்தார். தீர்ப்பு அமல்படுத்தப்படவில்லை. கடந்த ஆண்டு ஏப்ரல் 24 தந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பு அமல்படுத்தப்படாத நிலையில் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியைச் சேர்ந்த சாமுவேல் ராஜ் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக இப்போது மதுரையில், சேலத்தில் தனிப்பிரிவை அமைத்திருக்கிறோம். பாதிக்கப்படக்கூடியவர்கள் தங்கள் குறைகளை, புகாரை எங்களிடம் தெரிவிக்கலாம் என்று செல்போன் நம்பரையும் இணைப்பு எண்களையும் கூட தந்திருக்கிறார்கள். இது ஒரு சமூக பிரச்சனை, சமூகத்தில் தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அநீதியான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைகளில் இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக பார்த்து இதை போலீசார் மட்டுமே, ஒரு காவல் அதிகாரிகள் மட்டுமே இந்த பிரச்சனையை கையாண்டு அவர்களுக்கு பாதுகாப்பை தந்துவிட முடியும் என்று நாம் நம்பலாமா? இன்னொன்று, காவல்துறை இது போன்ற விஷயங்களில் கடந்த காலங்களில் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு எதிராகவும் ஆதிக்க சூழலில் இருப்பவர்களுக்கு ஆதரவாகவும் நடந்திருக்கிறார்கள் என்கிற புகார்கள் இருக்கின்றன. ஏராளமான ஆணவ கொலைகள் நடந்திருக்கின்றன. உடுமலைப்பேட்டையில் நடந்திருக்கிறது, சேலத்தில் நடந்திருக்கிறது, அண்மையில் கூட உசிலம்பட்டியில் ஒரு பெண் கொலை செய்யப்பட்டார். அங்கொன்றும் இங்கொன்றுமாக செய்திகள் வந்தாலும் கூட ஏராளமான அளவில் இந்த மரணங்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் தமிழ்நாட்டில் ஒரு முற்போக்கான மாநிலம் என்று சொல்லக்கூடிய மாநிலத்தில் கடந்த 3 ஆண்டுகளில் 81 பேர் ஆணவ கொலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்பும் அதை ஏற்று அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழுக்களும் கூட எந்த அளவிற்கு இந்த நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டப் போகிறார்கள்? இந்த நடவடிக்கையை ஒரு முற்போக்கான நடவடிக்கை என்று பார்ப்பதா? பிரச்சனையை ஓரளவாவது தீர்ப்பதற்கு, அச்சுறுத்தப்படும் உயிர்களுக்கு பாதுகாப்பு தருவதற்கு இது பயன்படும் என்று பார்ப்பதா? அச்சுறுத்துபவர்கள் இதை கண்டு அச்சம் கொள்வார்கள் என்று இதை பார்க்கலாமா? அல்லது பரந்துபட்ட சமூக தளத்தில் இந்த பிரச்சனைகள் பேசப்படாமல், சமூகத்தின் மன மாற்றம் ஏற்படாமல், இது போன்ற விஷயங்களை காவல்துறையோ நீதிமன்றமோ மட்டும் இதற்கு தீர்ப்பளித்து விடும், இந்த தீர்வு தந்துவிடும் என்று நம்பலாமா? விவாதிக்கலாம். நம்மோடு மதுரை அரங்கிலிருந்து வழக்கறிஞர், இது தொடர்பாக வழக்கு தொடுத்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் பொதுச் செயலாளர் திரு சாமுவேல் ராஜ், சென்னை அரங்கில் காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் தலைவர் திரு ஈஸ்வரன் அவர்கள், திமுகவின் கவிஞர் மனுஷபுத்திரன். வணக்கம். திரு சாமுவேல் ராஜ், இது ஒரு வழக்கை தொடர்ந்து இதற்கு எதிராக ஒரு அவமதிப்பு வழக்கு கூட நீங்கள் தொடர்ந்தீங்க. அதன் தொடர்ச்சியாக இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. ஒரு சமூக பிரச்சனை, இது தொடர்பாக சமூக முன்னெடுப்புகளை நடத்துவது, சமூகத்தில் மாற்றம் தர வேண்டும் என்று பிரச்சாரம் செய்வது போன்றவற்றை உங்களை போன்ற இயக்கங்கள் செய்து வருகின்றன. இந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த தீர்வு ஒரு ஸ்பெஷல் செல் என்று அமைப்பது என்பது, எத்தனையோ ஸ்பெஷல் செல்ஸ் ஒவ்வொரு துறைக்கும் இருக்கிறது. உணவுப் பொருளை தடுப்பவர்களுக்கு இருக்கிறது, போதைப் பொருள் தடுப்புக்கு இருக்கிறது, மது விலக்குக்கு என்று தனிப்பிரிவு இருக்கிறது, வீடியோ பைரசி செல், வீடியோக்களை தடுப்ப, திருட்டு சீடியை ஒழிப்பதற்கென்று தனிப்பிரிவு இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பல பிரிவுகளில் ஒன்றாக இதுவும் அமைந்து விடுமா? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இது எப்படி பயன்படும் நம்புறீங்க? வழக்குகள், சட்டங்கள் என்பதெல்லாம் மிக முக்கியமான ஒரு ஜனநாயக நாட்டினுடைய ஒரு கருவிகளாக இருக்கிறது என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது. நீங்கள் இந்த விவாதத்தை துவங்கி வைக்கிற போது கூறிய அடிப்படையில்
நிச்சயமாக மக்கள் மத்தியிலே ஒரு மனமாற்றம் ஏற்படுவதுதான் நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும். அதை முன்னிறுத்தித்தான் கடந்த ஜூன் மாதம் 9ஆம் தேதி துவங்கி 23ஆம் தேதி வரை சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்தை சேலத்திலிருந்து சென்னை வரை உழைப்பாளி மக்களை சந்தித்து சாதியை கைவிடுங்கள் என்ற வேண்டுகோளோடு 400 கிலோமீட்டர் தூரம் நாங்கள் கால்கடுக்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் நடந்து வந்தோம். லட்சக்கணக்கான மக்களை சந்தித்து இந்த சாதி எதற்கும் உதவாத சாதியை கைவிடுங்கள் என்று அன்பான வேண்டுகோளை நாங்கள் முன்வைத்தோம். அனைத்து சமூகத்தையும் சார்ந்த உழைப்பாளி மக்கள் சாதியை கைவிடுவதற்கான ஒரு தயாரான மனநிலையில் இருப்பதை நாங்கள் அவர்களை கண்டு உணர்ந்தோம், மிகுந்த நம்பிக்கை கொண்டோம். அதே நேரத்தில் ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டம் மிக முக்கியமானது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. சாதியானவ படுகொலைகள் நடைபெறுவதையும் படுகொலைக்கு உள்ளாகிறோம் என்கிற ஒரு அச்சத்தில் இருக்கக்கூடியவர்களும் யாரிடம் புகார் கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. இவ்வாறாக பாதிக்கப்படக்கூடிய தம்பதிகள் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு எந்த காவல் நிலையத்தை அணுகினாலும் அவர்கள் இதை சட்டப்பூர்வமான திருமணம் செய்து கொண்டீர்களா, அதற்கான சான்றிதழ் உங்களிடம் இருக்கிறதா, நீங்கள் உரிய வயதை அடைந்திருக்கிறீர்களா, உங்களுடைய பெற்றோர் இதற்கு சம்மதித்திருக்கிறார்களா என்கிற சட்டத்துக்கு புறம்பான சில கேள்விகளை கேட்டு இவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பை கொடுக்க மறுத்ததனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே சாதி ஆணவ படுகொலை மிக அதிகமாக நடைபெறுகிற 2வது மாநிலம் என்கிற அவலத்தை நாம் எல்லோரும் சுமந்து நிற்கிறோம். குறைந்தபட்சம் இந்த சட்டம் பாதிக்கப்படக்கூடியவர்கள், அச்சத்தில் இருப்பவர்கள் அந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு தங்களுடைய பாதுகாப்பு குறித்து முறையிடுவதற்கு ஒரு இடம் இருப்பதையும், அவ்வாறு முறையிடப்பட்டவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தப்படாமல் சூழ்நிலை ஏற்பட்டால் எங்களை போன்ற சமூக இயக்கங்கள் பின்னால் அதை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வதற்கும், பொறுப்பான அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அவர்கள் மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை அணுகுவதற்கும் இந்த சட்டம் மிகப்பெரிய திறவுகோலாக இருக்கும் என்ற வகையில் இது சாதியானவ படுகொலைக்கு எதிரான மிக முக்கியமான ஒரு செயல்பாடு என்ற முறையில் நாங்கள் இந்த சட்டத்தை வரவேற்கிறோம். இது மதுரையில் உருவாக்கப்பட்டிருக்கூடிய இந்த சிறப்பு பிரிவு என்பது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் உடனடியாக பரவலாக்கப்பட வேண்டும். நீதிமன்றம் 9 முக்கியமான தீர்ப்புகளை, வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார்கள். அதில் 2ஐத்தான் இன்றைக்கு அவர்கள் செயல்படுத்தியிருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அறிந்தோம். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல 2016 ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த தீர்ப்பு நீதியரசர் ராமசுப்ரமணியன் அவர்களால் எங்களால் பாதுகாக்கப்பட்ட, எங்களுடைய பாதுகாப்பில் இன்று வரை இருக்கிற திலீப்குமார் என்பவரின் பெயரால் நாங்கள் இந்த வழக்கை தொடர்ந்தோம். அவர்தான் விமலாதேவி வழக்கில் பாதிக்கப்பட்ட விக்டிம் என்கிற முறையில் அவர் இந்த வழக்கை தொடர்ந்தார். 9 வழிகாட்டுதல்கள், சிறப்பு பிரிவு அமைக்க வேண்டும், தனியான 24 மணி நேரம் செயல்படக்கூடிய டோல் ஃப்ரீ நம்பர் இருக்க வேண்டும், அச்சத்தில் இருக்கக்கூடிய தம்பதியினரை உடனடியாக தங்க வைப்பதற்கான ஒரு தற்காலிக புகலிடத்தில் அவர்களை தங்க வைக்க வேண்டும், இந்த கட்டணத்தை அரசே ஏற்க வேண்டும், இந்த திருமணத்தை எதிர்க்கக்கூடிய பெற்றோர்களை சமூக நலத்துறை அலுவலர் மூலமாக அவர்கள் மத்தியிலே ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு கவுன்சிலிங் மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தீர்ப்பு வந்தது. இந்த தீர்ப்பை 1.5 ஆண்டு காலமாக தமிழ்நாடு அரசு அமுல்படுத்தாத சூழ்நிலையில் இந்த வழக்கினுடைய விக்டிமை பாதுகாத்தவர் என்ற முறையில் நாங்கள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பில் 460/2017 என்கிற வழக்கு எண்ணில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்தோம். வருகிற ஆகஸ்ட் 10ஆம் தேதி அதனுடைய வழக்கு விசாரணை வர இருக்கக்கூடிய சூழலில், இந்த சூழலிலாவது அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பிரிவை உருவாக்கியதை நாங்கள் உள்ளபடியே வரவேற்கிறோம். மிகுந்த உறுதிப்பாட்டோடு திரு சாமுவேல் ராஜ், இதை நீங்க வரவேற்கிறீங்க, மனப்பூர்வமாக இது பெரும் மாறுதல்களை சமூகத்தில் தர்றதற்கு அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்றீங்க. நீங்க பேசும்போது சில கருத்துக்களை சொன்னீங்க, அதுல இருந்து சில கேள்விகள் கேட்க வேண்டும். சிலர் தஞ்சம் அடையும் போது உங்களுக்கு திருமண வயது அடைந்து விட்டதா, நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்களா, அதற்கான சான்றிதழ் இருக்கிறதா, அப்படிலாம் போலீஸ் கேட்பது என்பது எந்த வகையில சட்டவிரோதமானதுன்றது ஒண்ணு. பொதுவாக தஞ்சம் வரக்கூடியவர்கள், எங்களுக்கு ஆபத்துன்னு வரக்கூடிய எல்லாரையுமே போலீசார் நிராகரிச்சிடுறாங்க அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? 3வது, இந்த பிரச்சனைக்கு போலீசார் ஒரு முன்னுரிமையே தரல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? நிச்சயமாக எங்களுடைய கடந்த கால அனுபவங்கள் அப்படித்தான் ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தி, என்னால் 100கணக்கான வழக்குகளை நான் பட்டியலிட முடியும். இந்த திலீப்குமார் வழக்கிலே கூட அவர்கள் 2 பேரும் முறைப்படி திருமண வயதை அடைந்தவர்கள்.
அவர்கள் 2 பேரும் மனம் ஒப்பி திருமணம் செய்து கொண்டு தமிழ்நாட்டில் தங்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. காரணம் தென் மாவட்டங்களில் மிக அதிகமாக மோதிக்கொள்ளக்கூடிய 2 சமூகங்களை சார்ந்தவர் என்ற முறையில் அவர்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக கேரளாவுக்கு சென்று பட்டாம்பி என்கிற கிராமத்திலே தங்களுடைய திருமணத்தை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பொது உடைமை தோழனுடைய உதவியோடு திருமணத்தை முடித்துக்கொண்டு பட்டாம்பியில் அவர்கள் வீடை பார்த்து அவர்கள் அங்கே வயல்களிலே வேலை செய்து தேயிலை தோட்டத்திலே வேலை செய்து தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் உசிலம்பட்டி காவலர்கள் அங்கே பட்டாம்பிக்கு அவர்கள் அழைத்து வருவதற்காக செல்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் அவர்கள் 2 பேரும் தங்களுடைய திருமணத்தை காவலர்கள் முன்னால் நாங்கள் திருமணம் செய்தவர்கள் என்பதை ஏற்கனவே பட்டாம்பி காவல் நிலையத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே பட்டாம்பி காவலர்கள் உசிலம்பட்டி காவலர்களை அழைத்து இது முறைப்படி திருமண வயதை எட்டியவர்கள் என்றெல்லாம் எவ்வளோ விளக்கங்கள் சொல்லியும் கூட இவர்கள் காவல் நிலையத்திலே எழுதி கொடுத்து விட்டு அழைத்து வந்திருக்கிறார்கள். ஆனால் அழைத்து வந்தவர்களை உடனடியாக நீதிமன்றத்திலே இவர்கள் சமர்ப்பித்திருந்தால் அவர்கள் தங்களுடைய விருப்பங்களை நீதிமன்றத்திலே தெரிவித்திருப்பார்கள். அந்த தம்பதியினர் இன்று ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தமிழகத்திலே மேற்கொண்டிருக்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உசிலம்பட்டி காவல் நிலையம் அவர்களை நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கவில்லை. பட்டாம்பிக்கு இவர்கள் அழைத்து செல்வதை இங்கே அவர்கள் குறிப்பிலே அவர்கள் பதிவு செய்யவில்லை. அழைத்து வந்ததையும் அவருடைய நாட்குறிப்பிலே பதிவு செய்யவில்லை. நீதிமன்றத்தில் ஒரு நாள் முழுவதும் ஒப்படைக்காமல் இவர்கள் தாமதப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் அவர்களை இங்கே இருக்கக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு செல்லிலே அந்த காப்பகத்திலே அந்த பெண்ணை அவர்கள் ஒப்படைத்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக பெற்றோர்கள் அவர்கள் விமலாதேவி அழைத்து செல்வதற்கு காவலர்கள் உடந்தையார். இதெல்லாம் நான் சொல்கிற குற்றச்சாட்டு அல்ல. நீதிமன்றத்தின் பேரால் அமைக்கப்பட்ட சிபிஐ விசாரணை அதிகாரி இந்த குற்றங்கள் நடைபெற்றது எல்லாவற்றையும் தேதி வாரியாக பட்டியலிட்டு நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற பல காவல் நிலையங்கள், நீங்கள் உங்களுடைய கேள்வியில் ஒரு நியாயமான விஷயத்தை நீங்கள் முன்வைத்தீர்கள். சட்டப்பூர்வமான கேள்விகளை காவலர்கள் கேட்கக்கூடாதா என்று நிச்சயமாக அவர்கள் கேட்க கடமைப்பட்டவர்கள். முறைப்படி திருமண வயதை எட்டியவர்களா என்பதை அவர்கள் சோதனை செய்து அறிய முடியும். திருமணம் எங்கே செய்து கொண்டார்கள் என்று பார்த்தால் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய திருமண சட்டங்கள் அவ்வளவு இலகுவாக இல்லை. அவர்கள் இவ்வாறு பாதுகாப்பற்ற ஒரு தம்பதியினர் தானாக முறைப்படி சான்றிதழை கொடுத்து திருமணம் செய்து கொள்ளும்படியான ஒரு உகந்த சூழல் தமிழ்நாட்டினுடைய எந்த சார்பதிவாளர் அலுவலகத்திலும் இல்லை என்பதை நாங்கள் அனுபவபூர்வமாக பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில்தான் இந்த சிறப்பு பிரிவு அந்த தம்பதியினரை அழைத்து தற்காலிக புகலிடத்தில் தங்க வைத்து அவருடைய உண்மைத்தன்மையை, அவருடைய மெய்த்தன்மை எல்லாவற்றையும் அவர்கள் ஆய்வு செய்து பாதுகாப்பு கொடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த வழக்கினுடைய மிக முக்கியமான சாராம்சம். ஆனால் இப்போது சட்ட ஒழுங்கு காவல் நிலையத்தில் இவ்வாறு வருகிறவர்களை நாங்கள் பாதுகாப்பு வழங்க முடியாது, உங்களுடைய திருமண சான்றிதழை கொடுத்தால் நாங்கள் அதை பாதுகாப்பு வழங்குகிறோம் என்ற முறையில் சொல்கிறார்கள். திருமணம் செய்வதற்கே வாய்ப்பில்லாத சூழல் தமிழகத்தில் நிலவுகிற போது அவர்கள் எவ்வாறு திருமணம் செய்து கொள்ள முடியும் என்கிற கேள்வியைத்தான் நாங்கள் தமிழக காவல்துறையை பார்த்து தமிழக அரசை பார்த்து நாங்கள் எழுப்ப விரும்புகிறோம் என்பதைத்தான் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஈஸ்வரன், ஈவிரக்கமற்ற முறையில் கொல்லப்படுறாங்க. ஜாதி மாறி திருமணம் செய்து கொள்வது என்பது இயற்கையாக நடக்கிறது. ஆனால் சில சம்பவங்களில் பெற்றோர் ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலவற்றில் ஈவிரக்கமற்ற வகையில் கொள்கிறாங்க. கொள்பவர்கள் யாரோ கூலிப்படை இல்லை, மற்ற அரசியல் கொலைகளில் கூலிப்படை செய்கிறது. இதில் குடும்பத்தார், நெருங்கிய உறவினர்கள் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் அவர்களே மூர்க்கத்தனமாக நடந்து கொள்வது தலைக்குனிவை ஏற்படுத்துது. அது மாதிரியான ஒரு தருணத்தில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருப்பது, அதை போலீஸ் நிலையங்களில் இதை சீரியஸாக எடுத்துக்கணும், ஒரு ஹெல்ப்லைன் இருக்கணும், 24 மணி நேரமும் அவர்களை தொடர்பு கொள்ளணும் அப்படின்லாம் சொல்கிறதையும், இந்த கௌரவ கொலைகள்னு சொல்கிறதுக்கு பின்னாடி இதை எதிர்க்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்களை அழைத்து அவங்களுக்கு கவுன்சிலிங்லாம் கொடுக்கணும்னு நீதிபதி சொல்லியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பிரிவு அப்படின்றது எந்த அளவில் சமூகத்துக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? ஆவண கொலைகள் அப்படின்னு சொல்கிறத யாரும் ஆதரிக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் எல்லாமே ஆவண கொலைகள் தான் அப்படின்னு உருவகப்படுத்தவும் முடியாது. ஒரு சின்ன திருத்தம், ஆவண கொலைகளில் 2 பார்வை இருக்குது. ஒன்று கௌரவ கொலைன்ற ஹானர் கில்லிங்கிறத தான் இப்படி சொல்கிறாங்க. கௌரவ கொலைன்றது 2 பார்வை இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம், எனக்கு ஒரு பார்வை இருக்கலாம். பாதிக்கப்பட்டவர்கள் பார்வையிலிருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படுறவங்க இன்னொரு ஜாதியினரோடு திருமணம் செய்து கொண்டால், குறிப்பாக பெண் அப்படி திருமணம் செய்து கொண்டால்
அது நம்ம குடும்பத்துக்கு கௌரவத்துக்கு கேடு விளைவிச்சிட்டாங்க, தன் குடும்ப கௌரவம் போயிடுச்சுன்னு அந்த தரப்பு நினைக்கிறது. அவங்க பார்வையில் அது கௌரவத்தை பாதுகாத்து கொள்றதுக்கு செய்கிற கொலை. சமூகத்தின் பார்வையில், பாதிக்கப்பட்டவங்க பார்வையில் ஜாதி ஆணவத்தில் மனிதர்கள் சமம்னு நினைக்காம ஒரு ஆணவத்தில் இதை இந்த மாதிரி கொலை செய்கிறாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அது ஆணவ கொலைன்னு பார்க்கிறதா கௌரவ கொலைன்னு பார்க்கிறதான்றது பார்க்கிறவங்க பார்வையில் மாறுபடுற விஷயம். நீங்கள் சொல்கிறத வச்சு, அதாவது எங்காவது அந்த 1-2 நடக்கிறத வச்சு நிறைய எல்லாமே அப்படி தான் நடக்குது அப்படின்னு நம்ம வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து திரு சாமுவேல் ராஜ் குற்றச்சாட்டுகள் சொல்லும் பொழுது மொத்தமாக அந்த காவல்துறை சரியாக இயங்குறதில்ல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் சொன்னார். அதில் நான் மாறுபடுறேன். காவல்துறை அவர்களுடைய பணியை இந்த விஷயத்தில் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை சந்தேகப்பட வேண்டிய அந்த அவசியம் கண்டிப்பாக கிடையாது. ஒரு பெண் தன்னுடைய பெற்றோர்களோடு செல்லுகிறேன் என்று சொல்லாமல் ஒரு காவல் நிலையத்திலிருந்து அனுப்ப மாட்டார்கள். அதே சமயத்தில் அந்த பெண் நான் பெற்றோர்களோடு செல்லுகிறேன் என்று சொன்ன பின்னால் காவல் நிலையத்தில் இவர்கள் தடுத்து நிறுத்த முடியாது. இது வந்து அதனால காவல்துறை அதிகாரிகளை நம்ம குற்றம் சாட்டுறது இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தவறான விஷயம். எல்லா காவல் நிலையங்கள் இருக்கிற காவல் அதிகாரிகள் மனிதர்கள், மனிதாபிமானம் உள்ளவர்கள். தவறுக்கு இது மாதிரி கொலை குற்றங்களுக்கு அவர்கள் துணை செல்லுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டு கண்டிப்பாக மறுக்கப்பட வேண்டியது. கருணாநிதி அவர்களே இந்த அளவுக்கு காவல்துறைக்கு ஆதரவா பேசுவாரா அப்படின்றது எனக்கு தெரியல. அவங்க நிச்சயமா மாட்டேன்னு வேற சொல்றாங்க. யதார்த்தம் தான். நிச்சயமா மாட்டேன். இவ்வளவு சப்போர்ட்டா என்னால பேச முடியாது. போலீஸ்ல 30 வருஷம் வேலை பார்த்தவருடைய எண்ணம் அது. நான் கேட்கறது உண்மையான யதார்த்தம். ஒரு விஷயம் சொல்றீங்க, காவல்துறையினர் மனிதர்கள், அவங்களும் நம்ம சகோதரர்கள் தான், அவங்களும் நம்ம சமூகத்தின் ஒரு பகுதி தான். சமூகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு இதயத்துல மூளையில அவனுடைய ரத்தத்துல ஜாதி கலந்துருக்கு, ஜாதி உணர்ச்சி இருக்கு சிலருக்கு, அந்த உணர்ச்சி போலீஸ்லயும் இருக்கு அப்படின்னு சாமுவேல் ராஜ் போன்றவர்கள் சொல்றாங்க. இல்ல போலீஸும் ஜாதி உணர்ச்சி இதெல்லாம் அப்பாற்பட்டு மனிதர்கள்லாம் சமம் அப்படின்னு பார்க்கிற பார்வை எல்லா போலீஸ்க்கும் வந்துட்டா நிச்சயமா நாம சந்தோஷப்படணும். அதுல மறுக்கிறதுக்கே ஒண்ணும் இல்லை. அப்படி வரல, பாதிக்கப்படுறவங்களுக்கு சாதகமா போலீஸ் நிக்கிறது இல்ல, நீதியா நிக்கலன்றது அவர் சொல்ற கவலை. எனக்கு புரியாத விஷயம் என்னன்னா, ஜாதி உணர்ச்சி இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா முதல்ல அரசாங்கம் அதை முன்னெடுக்கணும். பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கேன், ஜாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு இருக்கின்ற வரைக்கும் ஜாதி உணர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு அதிகாரிக்கு ஒரு ப்ரமோஷன் வந்து ஜாதி அடிப்படையில் தான் இருக்குது. அப்புறம் அவருக்கு ஜாதி உணர்ச்சி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல, ரிசர்வேஷன் இருந்துட்டாலே, ஒரு இடஒதுக்கீடு இருந்துட்டாலே இன்னொருத்தங்களை ஆதிக்கம் பண்ணணும் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? இன்னொன்னு, நாளைக்கு காலையிலேயே அந்த இடஒதுக்கீடும் இல்லை அப்படின்னு சொன்னா நாளை மறுதினமே யாரும் ஜாதிக்குள்ள பார்க்க மாட்டாங்க. பொண்ணு பார்க்குறப்ப, மாப்பிள்ளை பார்க்குறப்ப, சம்பந்தம் தேடுறப்ப ஜாதிக்கு வெளியவே பார்க்கலாம், யாரா இருந்தா என்ன அப்படின்னு பார்க்குற மாதிரி நாளை மறுநாளே தீர்வு வந்துடும் நினைக்கிறீங்களா? புரிஞ்சுக்கணும். +2 முடிச்சு ஒரு மாணவனோ மாணவியோ வெளியே வரும்போது தனக்கு கல்லூரியில் இடத்துக்கு போகிறப்ப அப்போ தான் ஆரம்பிக்குது. அது +2 வரைக்கும் கூட அது தெரியறதில்ல. +2 முடிச்சுட்டு ஒரு அட்மிஷனுக்கு ஒரு இன்ஜினியரிங்கோ அல்லது மருத்துவமோ எதுக்கு போனாலும் சரி, தான் இந்த ஜாதி அதனால் இந்த இடஒதுக்கீடு இப்படி இருக்குங்கிறத அங்கே தான் புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல தான் நம்ம வந்து விதையை ஊன்றோம். நம்மளே விதையை ஊனிட்டு அப்புறம் வந்து நான் கேட்டது எல்லாமே எடுத்துருவோம், ஜாதியே இல்லைன்னு அந்த பட்டியலே எடுத்துடுறாங்கன்னு வச்சுங்க. நாளைக்கு காலையில் அரசாங்கம் முடிவு செஞ்சு நாளைக்கு சொல்லிடுறாங்க, 1 வருஷத்துல 6 மாசத்துல ஜாதி பார்த்து கல்யாணம் பண்றது நின்று போயிடும், ஜாதி பார்த்து உறவு சமூக உறவுகளை வைத்துக் கொள்வது நின்றோம் அப்படி சொல்ல முடியுமா? 60 வருஷமா கலப்பு திருமணத்தை ஆதரிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். கலப்பு திருமணம் ஒண்ணா ஜாதி ஒளிஞ்சிருச்சா? கலப்பு திருமணம்லாம் 60 வருஷம் முன்னாடி இருந்தே இருக்கு. சரி, அதுக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. ஒளிஞ்சிருச்சா? ஒரு முயற்சி. அதாவது அது உண்மையை நம்ம ஏத்துக்கணும். நம்மளே வந்து அந்த தூபத்தை நம்மளே போட்டுட்டு நம்ம வந்து அதிகாரிக்கு ஜாதி உணர்ச்சி இருக்கக்கூடாதுன்னா எப்படி இல்லாமல் இருக்கும்? அது இருக்க தான் செய்யும். அதை எப்படி மறுக்க முடியும் நம்ம? அதனால் இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இருக்கிற சட்டங்கள் தேவையான பாதுகாப்பு, வேலிட் மேரேஜ் அப்படின்னு சொன்னால் அதுக்குரிய பாதுகாப்பு இன்னைக்கு சட்டத்தில் இருக்குது. புதுசாக ஒரு கமிட்டியை போட்டு புதுசாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தி இதில் எதையும் சாதிச்சிட முடியும்னு எனக்கு தோணலை. இருக்கிற சட்டங்களே போதிய பாதுகாப்பு இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்கு. அதே அதிகாரிகள் தான் போட போறோம், புதுசா யாரையும் இறக்குமதி பண்ண போறது கிடையாது. யார் இதுவரைக்கும் பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்க தான் பார்க்க போறாங்க. ஒரு நிமிஷம், சாமுவேல் ராஜ் குறிக்கிறார், ஒரே நிமிஷம். சாமுவேல் ராஜ், சுருக்கமா உங்க கருத்து.
ரொம்ப நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. அதாவது இடஒதுக்கீடு தான் சாதிக்கு காரணம் சொன்னால், சாதி முதல் அந்த நாட்டில் வந்ததா, இடஒதுக்கீடு வந்ததா என்ற எளிமையான என்னுடைய கேள்விக்கு நண்பர் ஈஸ்வரன் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும். இடஒதுக்கீடு என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொடையை வழங்கிய மாநிலம் தமிழ்நாடு என்பதை நான் நண்பர் ஈஸ்வரன் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இந்த இடஒதுக்கீடு தான் இன்றைக்கு விளிம்பு நில மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. நீங்கள் மிக அழகாக குறிப்பிட்டதைப் போல இடஒதுக்கீடை எடுத்துவிட்டால் இன்றைக்கு கிராமப்புறத்தில் இந்த சாதிய சூழலில் மாறிவிடுமா என்பதற்கு அவரிடம் எந்த பதிலும் அவர் மட்டுமல்ல யாரும் சொல்ல முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல அவர் குடியிருக்கிற அந்த பகுதியில் தான் உடுமலைப்பேட்டையில் தமிழ்நாடே பதறி போகும்படியான உடுமலை சங்கரனுடைய படுகொலை நடந்தது. இந்த படுகொலைக்கு மிகச்சரியாக ஒரு மாதத்துக்கு முன்னால் உடுமலைப்பேட்டை சங்கரும் அவருடைய துணைவியார் கௌசல்யா அவர்களும் உடுமலைப்பேட்டை காவல் நிலையத்திற்கு சென்றார்களா? அவர்கள் தங்களை இந்த நகரத்திலே கொலை செய்வதற்கு ஒரு கும்பல் காரிலே விரட்டி வந்த தகவலை அவர்கள் அங்கே எழுத்துப்பூர்வமாக கொடுத்த பிறகு கூட அந்த காவல் நிலையத்திலே பாதுகாப்பு வழங்கவில்லை. எனவே இந்த கொலைக்கு அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று நான் குற்றம் சாட்டுவதை அவர் ஆதாரம் இல்லாமல் மறுக்க முடியாது. அவர் வேண்டுமானால் ஏதாவது ஒரு ஆதாரத்தை குறிப்பிட வேண்டும். என்னிடம் 100 ஆதாரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு காவல் நிலையம் வாரியாக என்னால் இந்த குற்றச்சாட்டுகளை சொல்ல முடியும் என்பதை நான் பணிவோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது இடஒதுக்கீட்டை எடுங்கன்னு நான் சொல்லலை. இடஒதுக்கீடு தான் ஜாதியை விதைக்குதுங்கிறத நம்ம சொல்றோம். அதை எப்படி மறுக்க முடியும்? இடஒதுக்கீடு தான் அந்த 12th படிச்சு வெளியே வர்றப்ப அவங்களுக்கு விதைக்குதுன்னு சொல்றோம். அதே சமயத்தில் நீங்க நடக்கிற கொலைகளுக்கு நாங்க ஆதரவானவர்கள் அப்படி அல்ல. அதே போல காதல் திருமணத்துக்கு இவங்க எல்லாம் எதிரானவங்க அப்படி ஒரு முத்திரை குத்த வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷபுத்திரன், இந்த சட்டத்தை நீங்க வரவேற்பீங்க, இந்த குழுவை அமைக்கிறத வரவேற்பீங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா மட்டும் பார்க்க முடியுமா? இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கூடுதலா ஒரு பிரிவு வைக்கிறது அப்படின்றதன் மூலமாக இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்திட முடியும்? அதாவது இது போன்ற பிரச்சனைகளில் நீங்கள் எல்லா பிரச்சனைகளுமே வெறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல. ஆண் பெண் உறவு சிக்கல்கள் சார்ந்த கொலைகள் நடக்கின்றன, அல்லது வறுமையின் காரணமாக கொலைகள் நடக்கின்றன. அது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான், சமூக பிரச்சனை என்றால் சமூக பிரச்சனை தான். அதற்காக நாம் சட்டங்களை உருவாக்காமலோ அல்லது சட்டத்தினுடைய கண்காணிப்பு இல்லாமலோ நாம் இருக்க முடியுமா? அதாவது இடஒதுக்கீடு 60 வருடங்கள் தான் ஆகின்றன என்றெல்லாம், அது சாதி அதுதான் உருவாக்குகிறது என்றெல்லாம் சொல்கிறார்கள். நான் அந்த பிரச்சனைக்குள்ளே போகவில்லை. ஆணவ கொலைகள் என்கிற விஷயம் 400 ஆண்டுகளுக்கும் முன்னதாக தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது என்பதை நம்முடைய நாட்டார் கதைப்பாடல்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அந்த குற்றங்களில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்பட்டதாகவோ சமூக ரீதியாக அவர்கள் மீது எந்த விதமான ஒரு தண்டனையும் வழங்கப்பட்டதாகவோ அந்த பாடல்களில் எந்த குறிப்புமே இல்லை. இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஆணவ கொலைகளுடைய வரலாற்றை நான் தொடர்ந்து படித்து வருகிறேன். தமிழ் சமூகத்தில் 400 ஆண்டுகளுக்கும் உட்பட்ட ஆவணங்கள் இருக்கின்றன, இது போன்ற கொலைகள் தொடர்ந்து நடந்திருக்கின்றன என்று. ஆனால் நாம் சுதந்திரம் பெற்று ஒரு அரசியல் சாசனத்தை பெற்று தனிமனிதர்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட்ட பிறகும் கூட 400 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகம் எப்படி இருந்ததோ, எப்படி ஒவ்வொரு கிராமமும் ஒவ்வொரு சாதியும் தனி கோட்டைகளாக இருந்ததோ, தனி அரசாங்கமாக இருந்ததோ, அதேபோல்தான் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை நான் மிகப்பெரிய அவமானமாக நினைக்கிறேன். இறுகி போயிருக்கின்றீங்க. அதை விட அதாவது நாம் சுதந்திரம் பெற்ற இவ்வளவு காலத்தில் நாம் எதையுமே அதை தகர்க்க முடியவில்லையா என்கிற அச்சம் மேலிடுகிறது. இங்கே நண்பர் சாமுவேல் ராஜ் சொல்லுகிற போது அவர் மிக முக்கியமான பல விஷயங்களை குறிப்பிட்டார். ஒன்று, நீங்கள் அந்த கேரளாவில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு சட்டப்படி திருமணம் செய்து வைத்து அதற்கான சான்றுகளை கொடுத்து அனுப்புகிறார்கள். தமிழக காவல்துறையினர் அதை ஏன் ஏற்க மறுக்கிறார்கள், ஏன் நீதிமன்றத்தில் அதை தாக்கல் செய்ய மறுக்கிறார்கள் என்றால், யாருடைய செல்வாக்கிற்கு கீழ் அவர்கள் இருக்கிறார்கள்? நம்முடைய காவல் நிலையங்களுக்குள் என்ன நடக்கிறது? உள்ளூரில் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள், உள்ளூரில் இருக்கக்கூடிய பணம் படைத்தவர்கள், இவர்களுக்கும் காவல்துறைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்ன? நான் இந்த சட்டப்பிரிவை வரவேற்கிறேன். ஆனால் இந்த உறவு சாதி அமைப்புகள், பணம் படைத்தவர்கள், அதிகாரம் படைத்தவர்கள், இவர்களுக்கும் நம்முடைய காவல் அமைப்புக்கும் இருக்கக்கூடிய நெருக்கமான தொடர்புகள், அந்த தொடர்புகள் துண்டிக்கப்படாமல் எந்த பிரிவை நீங்கள் உருவாக்கினாலும் சரி அது உண்மையிலேயே வலுவிழந்து போகும். ஒரு 2 பேர் ஒரு ஜாதி கடந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடனடியாக என்ன நடக்கிறது? காவல் நிலையத்தில் வைத்து கட்ட பஞ்சாயத்து நடக்கிறது. அவர்களை எப்படி பிரித்து விடுவது என்று. இங்கே உள்ளூரில் இருக்கக்கூடிய பல சாதி அமைப்புகளோ, மதம் கடந்த திருமணமாக இருந்தால் பல மத அமைப்புகளோ உள்ளே உட்கார்கிறார்கள். அதோடு பேரம் நடக்கிறது. அந்த பேரத்திற்கு பெரும் தொகை நிர்ணயிக்கப்படுகிறது. மனசாட்சி உள்ள யாராவது அது இல்லை என்று மறுக்க முடியுமா? அப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் தமிழகத்தில் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமான சம்பவங்கள் என்று நாம் அதை கடந்து போக முடியுமா?
2015ஆம் ஆண்டு தேசிய குற்ற ஆவண காப்பகத்தினுடைய அறிக்கை 100க்கும் மேற்பட்ட ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது என்று சொல்கிறது. பெண்களை தங்கள் குடும்பத்துடைய கௌரவமாக பார்க்கிற ஒரு பார்வை பெற்றோருக்கு இருக்கு. அவங்க அந்த குடும்பத்தை விட்டு தன் வேறு ஜாதிக்குள்ள போகும்போது அதை ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்த்து அந்த ஜாதி உணர்வு, ஜாதி வெறி தலைக்கேறி அந்த தன் பிள்ளையே கொல்லலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அவங்க போறாங்க. அந்த கண்ணோட்டத்தை மாற்றாமல் நீங்க என்ன சட்டம் போட்டு எத்தனை போலீஸ் பிரிவை உருவாக்குனாலும் என்ன பலனை சமூகத்தில் ஏற்படுத்திட இல்ல, அதாவது நம்ம ஒரு காலத்துல உடன்கட்டை ஏறுவது கூட ஒரு சமூக பழக்கமாகத்தான் இருந்தது. அதை நாம் எப்படி தடுத்தோம்? அதற்கு ஒரு கடுமையான சட்டத்தை நாம் கொண்டு வந்ததன் மூலம் அதை தடுத்து நிறுத்தினோமா இல்லையா? உடன்கட்டை ஏறுவது என்பது ஒரு சமூக மரபு தான், சமூக பண்பாடு தான். அதை கேள்வி கேட்க முடியுமா? அது ஒரு மதம் சார்ந்த பண்பாடு தான். அப்படி இருக்கிற போது சட்டத்தினுடைய கண்காணிப்பு கடுமையாக இருந்தால் இந்த குற்றத்தை செய்வதற்கு பயப்படுவார்கள். ஆனால் நாம் இந்த குற்றங்களை செய்துவிட்டு தப்பித்துக் கொள்ளலாம் என்கிற உணர்வு இன்றைக்கு இருக்கிறது. எப்படி இருக்கிறது? உள்ளூரில் இருக்கக்கூடிய சாதி அமைப்புகள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றன, அவர்களுடைய பணபலம் அவர்களுக்கு உறுதியாக இருக்கிறது. இது அனைத்திற்குமே காவல்துறை வளைந்து கொடுக்கிறது. இன்னொன்று, அதிகாரிகளுக்கு சாதி நம்பிக்கைகளோ மத நம்பிக்கைகளோ இருக்கக்கூடாதா என்று கேட்கப்படுகிறது. இருக்கலாம், தாராளமாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் சட்டபூர்வமான கடமைகளை செய்வதில் அது தடையாக இருக்கிறதா, அதற்கேற்ப அவர்கள் சட்டங்களை வளைக்கிறார்களா என்பது மிக முக்கியம். ஒரே ஒரு சிறிய உதாரணத்தை மட்டும் குறிப்பிடுகிறேன். தாரிஸ் அகமது என்கிற ஒரு கலெக்டர், அவர் பெரம்பலூரிலே மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஒரு கலெக்டராக இருந்தார். அவர் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர். ஆனால் அங்கு குழந்தை திருமணம் நடக்கிறது, 16 வயதிற்குட்பட்ட குழந்தை ஒரு பெண்ணிற்கு திருமணம் செய்கிறார்கள் என்று தெரிந்தவுடன், ஒரு முஸ்லிம் சமூகத்தில் செய்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் அங்கு போய் நின்று அந்த திருமணத்தை தடுத்து நிறுத்துகிறார். அவர் அந்த இடத்தில் தன்னுடைய மதம் சார்ந்த நம்பிக்கைகளை ஒதுக்கி வைக்கிறார். அப்படி ஒரு கலெக்டர் செயல்படுகிற போது அவர் சட்டப்படியான தன்னுடைய கடமைகளை நிறைவேற்றுகிறார். மாறாக தங்களுடைய சாதி சார்ந்தோ அல்லது அது சார்ந்த சாதி அமைப்புகளுடைய செல்வாக்கு சார்ந்தோ ஒரு அதிகாரி தன்னுடைய சட்டபூர்வ கடமைகளை விட்டுக் கொடுப்பார் என்று சொன்னால் அவர் சட்டவிரோதமாக செயல்படுகிறார் என்று அர்த்தம். இப்படிப்பட்ட அதிகாரிகள் இங்கு இருக்கிற வரைக்கும் எந்த சட்டத்தையும் நாம் நிறைவேற்றுவது கடினம் என்று தான் நான் நினைக்கிறேன். சட்டத்தின் பார்வையை அதிகாரிகள் உள்வாங்கி அந்த வெறுப்பின்றி செயல்படணுன்ற கருத்தை சொல்றீங்க. அப்படி போலீஸ் செயல்படலை அப்படின்னு நீங்களும் சாமுவேல் ராஜும் சொல்ற கருத்துக்கு திரு கருணாநிதி அவர்கள் நீண்ட விளக்கத்தை தருவார். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு காலத்தின் குரல் தொடரும். சென்னை ரேஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் காலத்தின் குரல் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. காலத்தின் குரல் தொடருது. திரு கருணாநிதி, தம்பதிகளை விரட்டுறவங்க, அவங்கள குடும்பத்தார், நண்பர்கள், இவங்க மேலெல்லாம் இந்த ஸ்பெஷல் ஷெல்லில் போட்டாங்க அப்படின்னு அவங்களாம் அஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம இப்போ எதிர்பார்க்க முடியுமா? நீதிபதி ஒன்று சொல்கிறாரு, பெற்றோர் தன் மகனோ மகளோ பிரிந்து இந்த திருமணத்தை எதிர்க்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு திருமணம் செஞ்சு கொண்டவங்களுக்கு இதில் பிரிய விருப்பம் இல்லை, அந்த திருமணத்தை தொடர விரும்புகிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ ஆசையாக பெற்றோர் பாசமாக வளர்த்துருந்தாலும் அவங்கள கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுங்க, இது அவங்களுடைய உரிமை, அவங்க விருப்பம், அதை அனுமதிங்கன்னு சொல்லி கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா ஊர்லேயுமே ஒரு டெப்யூட்டி கமிஷனர் தலைமையில் தான் இந்த கமிட்டி போடுது. ஸோ இந்த பிரிவு அப்படின்றது காவல்துறையில் இவங்களுக்கு கொடுத்துருக்க கூடுதல் சுமை அப்படின்னு பார்க்குறீங்களா, இல்லை சமூகத்தில் இருக்கிற சின்ன இந்த பிரச்சனைக்கு ஏதேனும் ஒரு வகையில் இது ஹெல்ப் பண்ணும், சால்வ் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது நீதிபதி அவர்கள் இந்த தீர்ப்பு உண்மையிலேயே ஒரு சமூக பொறுப்புள்ளவர்கள் செஞ்சிருக்க வேலை தான். அவர்கள் இந்த நடக்கிற கொடுமையை பார்த்து ஆதங்கத்தில் சொல்லியிருக்கிறாங்க. அது வரவேற்க தகுந்தது தான். அதே டயத்தில் காவல்துறை அதிகாரி இதை எடுத்துகிட்டு உடனே ஒரு இதை போட்டிருக்கிறாரு, அதுவும் வரவேற்க தகுந்தது தான். ஏன்னா மேலே உள்ளவங்களுக்கு பொறுப்புன்னு ஒன்று இருக்குது. இது நடக்கக்கூடாது, சமூகத்தில் நடந்தாக்கா இது நம்மக்கிட்ட இந்த நம்ம கவனத்துக்கு வந்ததுக்கப்புறமும் இது நடந்தால் அது சரியாக இருக்காதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் செய்கிறாங்க. ஆனால் இது நிறைவேற்றக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறவங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே மட்டத்தில் இருக்கிறவங்க இதே பொறுப்போடு நடந்துக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக இது சக்ஸஸ் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதுதான் நடக்கலை. இப்போ அவர் சொன்னார், சாமுவேல் ராஜ் ஒன்று சொன்னார், இவர் சார் ஒன்று சொன்னார். ரெண்டு எக்ஸ்ட்ரீம். அவர் என்ன சொன்னார், ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் உள்ள காவல்துறை அத்தனையிலுமே யாருமே வேலை செய்யறதில்ல, எல்லாருமே எகென்ஸ்டா இருக்கிறாங்கிற மாதிரி சம்பவங்களோட தானே சொல்றாரு. உடுமலைப்பேட்டையில சங்கரும் கௌசல்யாவும் போய் எங்களை துரத்துறாங்க, கொல்லுவாங்க. அதான் அவர் சொன்னது 100ன்னா கூட அந்த 100 மட்டுமே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கல, ஆயிரக்கணக்கில் நடக்குது. ஆயிரக்கணக்கில் நடக்கிறதுல 900 இது நம்ம கவனத்துக்கே வரல. காவல் நிலையத்தில் நல்லபடியாக முடிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆய்வாளர்கள் நல்ல சிரமம் நல்ல எடுத்து செய்கிறாங்க. ஆனால் செய்யாமல் விடப்படுகிறது தான் நமக்கு ஞாபகம், நம்ம கணக்கு வருது. அதை வச்சுட்டு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிறைய பேர் திறமையில்லாத அதிகாரிகள் இருக்காங்க. இப்போ சொல்கிறாங்களே ஸ்பெஷல் யூனிட்னு போடுறாங்களே, ஸ்பெஷல் யூனிட்டில் யார் உட்கார போகிறாங்கிறீங்க? இங்கே வேலை செய்ய தெரியாமல் லாண்ட் ஆர்டரில் உட்காந்து வேலை செய்ய தெரியாத கழுசடைகள் போய் இங்கே உட்கார போகிறாங்க. திறமையில்லாத அதிகாரிகள் போய் உட்கார போகிறாங்க.
ஒண்ணுமே செய்ய போறது இல்ல. அவங்கள தான் என்ன பண்ண ஒரு டெப்டி கமிஷனர் லா அண்ட் ஆர்டரோட டெப்டி கமிஷனர் தலைமையில இந்த குழு போடுவாங்க. வந்து ஹெல்ப்லைன் இப்ப போடுவாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு நல்ல எண்ணம் இருக்கும். ஆனா இவருக்கு கீழே செலக்ட் பண்ணி போட பாத்தீங்கன்னா என்ன இந்த இவரை எங்க போடலாம், யாராச்சும் லாண்ட் ஆர்டர்ல சரியில்லைன்னா என்ன இருக்கு, ஒரு ஸ்பெஷல் யூனிட் இந்த இதுக்கு ஒன்று இருக்கு. நம்ம டவுரி செல்லுன்னு ஒன்று ஓபன் பண்ணோம் பெண்களுக்காக வேண்டி, எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கா? எவ்வளவோ அங்கதான் தவறு நடக்குது. அதனால காவல்துறை லாண்ட் ஆர்டர்ல செய்யட்டுமே. ஏன் இவங்களுக்கு என்ன லாண்ட் ஆர்டர்ல என்ன கெட்டு போகுது? ஏங்க சிறப்பு கவனத்துக்கு வேணும்னு சிறப்பு கவனம் ஏன் கொடுக்க கூடாது? நீ வந்து அந்த ஸ்ட்ரெங்த் இன்கிரீஸ் பண்ணு. இருங்க நீங்க லோக்கல் ஸ்டேஷன்ல ஸ்ட்ரெங்த் அதிகமா கொடுங்க. அவங்க உட்கார்ந்து எங்க பக்கத்து வீட்டுல நடக்கிறத போட்டு ஸ்டேஷன்ல விசாரிக்க முடியல, நீ டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ல நீ வந்து கிராமத்துல இருந்து அங்க இருந்து பொண்ண கூட்டிட்டு ஒருத்தவங்க ஒரு ஹெல்ப்லைன் எந்த நிமிஷம் வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். எனக்கு அபாயம் இருக்கு. பிராக்டிகல் டிஃபிகல்டி சொல்றேன், பேச விடுங்க குணா. ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணை கூட்டு வர்றவனே நீ ஸ்டேஷனுக்கு வந்து நுழையிறவங்க போய் நீ தஞ்சாவூர்ல இருக்குது உனக்கு ஹெட் குவார்டர் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர் ஓடு, நான் எடுக்க முடியாது அப்படின்னு ஸ்டேஷன்ல சொல்லுவான். நாளைக்கு சொல்ல போறான், அதான் சொல்ல போறான். ஏன்னா ஸ்பெஷல் யூனிட் எங்க இருக்க போகுது? டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ல இருக்க போகுது. அவன் கிராமத்துல இருந்து அங்க இருந்து வந்து எனக்கு வந்து வெட்ட வர்றாங்கன்னு வந்தா நீ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அதை வச்சு நீ விசாரிக்க முடியாம நீ என்ன பண்ண போற? உனக்கு இன்னும் ஸ்பெஷல் யூனிட் இருக்குன்னு அங்க துரத்த போற. அவன் போற வழியில வெட்ட போறான். என்ன நடக்க போகுது? ஏன் இப்படி எல்லாத்தையும் தனித்தனியா பிரிக்கிறீங்களே தவிர அந்த பிரிக்கிற யூனிட் சரியா வேலை செய்யறதுன்னு வேலை செய்யல. எனக்கு நான் பிராக்டிகலா பார்த்துட்டு நான் சொல்றேன். நான் நிறைய ஸ்பெஷல் யூனிட்ல அதாவது ஒதுங்கிறதுக்கு போய் உட்கார்ந்துருக்காங்க. அங்க எனக்கு பர்சனல் வேலை இருக்கு, லாண்ட் ஆர்டர் என்னால வேலை செய்ய முடியலன்னா எனக்கு ஒரு ஸ்பெஷல் யூனிட் கொடுங்கன்னு போய் ஒரு வயசான ஆளுங்க போய் அங்க உட்கார்ந்துருக்காங்க, வேலை செய்யறது இல்ல. இன்னும் என்ன பண்ணா எங்கேயாச்சும் பாதுகாப்பு அலுவல் கேட்டா இருங்க, யூனிஃபார்ம் போட்டவங்க மட்டும் தான் வேலை செய்றாங்க. அது ஸ்பெஷல் செல்லுக்கு போற யாரும் ஸ்பெஷல் யூனிட்ங்கிறதுல கிடையாது. என்ன கேட்டா ஸ்பெஷல் யூனிட்ல வேலை செய்யறாங்கன்னா ரொம்ப ஏதோ மனசாட்சிக்கலாம் கொஞ்சம் நெஞ்ச மனசாட்சி உள்ளவங்க நல்ல இதுல இருந்தவங்கள வேணும்னே ஒரு பனிஷ்மென்ட் அவங்க போட்டா அவன் எங்க இருந்தாலும் நல்ல வேலை செய்வான். சில அதிகாரிங்க இருக்காங்க. அப்ப லாண்ட் ஆர்டர் அதிகாரிங்க செய்யறாங்க. லாண்ட் ஆர்டர்ல இருக்கிறவங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா வேலை செய்றாங்க. அதுவும் இல்லை, அதுலயும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், எல்லாத்துலயும் இருக்கு. அப்ப லாண்ட் ஆர்டர்ல விசாரிக்கிறதுனால தானே இந்த கொலை நடந்திருக்கு. எல்லாரும் நல்லவர்களாக இல்லை. இல்ல அது இப்ப கருணாநிதி சார் சொல்றது ஒரு உண்மையினே நம்ம வச்சுப்போம். இப்ப உதாரணமா சைபர் கிரைம் இருக்கு. வழக்கமா சைபர் கிரைம் நம்ம சொல்லப்படுற பல குற்றங்களை நம்ம ஆபாச தடுப்பு சட்டத்தின் கீழே காவல்துறையினர் விசாரிக்க முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை பூதாகரமாகிற போது அதன் மீது ஒரு தனிக்கவனம் தேவைப்படுகிறது என்கிற அடிப்படையில் தான் ஒரு சைபர் செல்லை உருவாக்குறாங்க. அப்போ அதில் இருக்க பிரச்சனைகள் நம்ம தனியாக பேசுகிறோம். அதுக்காக சைபர் செல்லே வேணும்னு நம்ம சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான் ஆணவ கொலைகள் அல்ல அது சார்ந்த மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வருகின்றன என்கிற சூழலில் நீதிமன்றம் இந்த உத்தரவை கொடுக்கிறது. இதே பிரச்சனையில் நீங்கள் ஆந்திரா ஹைகோர்ட் ஜட்ஜி ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, பல ஆணவ கொலைகள் ரெக்கார்டே ஆகிறது இல்லை, அது சார்ந்த பல பிரச்சனைகள் நீங்கள் பதிவு செய்யப்படுறதே இல்லை அப்படின்னு வருத்தத்தோட நீதிபதி சொல்கிறார் வந்துட்டு. ஆக அவர் 100 தானே நடந்திருக்கு, மிச்சதெல்லாம் எவ்வளோ நல்லது நடக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த விதிவிலக்குகள் விதியாக மாறிக்கொண்டிருக்கிறது, அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்பதுதான் எல்லோருடைய கவலை. காவல்துறை மேல் நடவடிக்கை எடுக்கணும். எவன் தப்பு பண்றான்னா எல்லாரும் சிவியரா நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க. அந்த தைரியமே உயரதிகாரிகள் கிடையாது. கீழே உள்ளவன் செஞ்சாங்க. எங்கள் காலத்துல ஒரு நிமிஷம் நான் உங்களை கேட்கிறது, இப்ப காவல் இது 2 பேர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, 2 பேருக்கு திருமணம் பண்றாங்க. அது தாண்டினா அது 2 குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட 2 அவங்களுடைய பெற்றோர் இவங்களுடைய பெற்றோர் இவங்க தொடர்புடைய பிரச்சனை. ஆனா ஒரு செய்தி அது படிக்கும்போதே வேதனை வருது. என்னன்னா, திருச்சி மாவட்டத்தில் பூலாங்குளத்துப்பட்டி செட்டியூரணின்னு ஒரு ஊர். அந்த ஊரை சேர்ந்த ஒரு பொண்ணு வேறொரு ஜாதியினரை திருமணம் செய்து கொள்ளுது. அந்த ஊர் பஞ்சாயத்து அவங்க போய் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ல சொல்றாங்க, ஊர்ல பஞ்சாயத்து கூடி இந்த குடும்பத்துக்கு ஆதரவா நின்று அந்த பொண்ணை கொன்றணும் அப்படின்னு பஞ்சாயத்துல முடிவு செய்யறாங்க அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஊரே ஒரு ஜாதி, அந்த ஜாதியை சேர்ந்தவங்க மட்டுமே அந்த ஊர்ல இருக்கிற பட்சத்துல அவங்க ஒட்டுமொத்தமா அவங்களுடைய உணர்வு இதுதான் இருக்கிறப்ப இந்த பிரிவுகள் அப்படின்றது என்ன மாதிரியா இது ஒரு ஆறுதல் இல்லையா? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே அவங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அந்த சப் ஸ்டேஷன்ல அந்த ஸ்டேஷனை சஸ்பெண்ட் பண்ணணும், அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கணும், அவனை வேலைக்கே வரக்கூடாது. என்ன கேட்டா எப்படி அவன் கவனம் இல்லாம ஒரு பஞ்சாயத்து ஒரு வில்லேஜ்ல நடந்துச்சு. ஒரு வில்லேஜ்ல பஞ்சாயத்து பண்ணி இருங்க வர ஊர்ல பஞ்சாயத்து நடக்குதானே சார்? ஒரு வில்லேஜ் இல்ல, வில்லேஜ் நடக்க கூடாதுங்க. ஒரு வில்லேஜ்ல கொஞ்சம் ஒரு நிமிஷம், ஒரு வில்லேஜ்ல இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து போட்டு ஒரு கொலை பண்ற அளவுக்கு அந்த சப் இன்ஸ்பெக்டருக்கு தகவல் கிடைக்கலன்னா அவன் அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறதே லாயக்கு இல்ல. அவன் அங்க வெளியே கொண்டு வருவீங்க.
அங்க வில்லேஜ்ல பேசினாவே காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்கணும் தகவல் வரணும். அந்த அங்க இருக்க விஏ சாமுவேல் குறுக்கிட்டீங்க. முக்கியமான பிரச்சனை குறித்து நீங்க பேசுற முக்கியமான பிரச்சனை குறித்து சார், அதாவது இப்போ காவல்துறையில ஒழுங்கா வேலை செய்யாட்டி நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி அவர் காவல்துறை அதிகாரி, ஓய்வு பெற்ற அதிகாரி சொல்றாரு. என்னுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, இது மாதிரியான புகார் கொடுத்தாங்கன்றதுக்கான எந்த பதிவும் அங்க இருக்காது. தமிழ்நாடு முழுவதும் அதான் பிரச்சனை. எங்கிட்ட இப்படி ஒரு தம்பதியினர் பாதுகாப்பு தேடி வந்தாங்கன்ற ஒரு பதிவே அங்க இருக்காது. அப்புறம் நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்ப இந்த ஸ்பெஷல் செல்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான எங்களை போன்ற செயல்பாட்டாளர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான நீதி என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம ஸ்பெஷல் செல்ல நம்ம கூப்பிட்டு பதிவு செய்யப்படுகிற ஒவ்வொரு தொலைபேசியும் அங்கே பதிவு செய்யப்படும். நீங்க ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க அங்கவே பாருங்கன்னா அவங்க தட்டி கழிக்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்பு மிக தெளிவா சொல்லுது. ஸ்பெஷல் செல்லுக்கு ஒரு தொலைபேசி எண்ணில் ஒருவர் புகாரை பதிவு செய்தால் அந்த ஸ்பெஷல் செல் உடனடியாக சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அந்த புகாரை அவர்கள் வாய்மொழியாக அவர்கள் அனுப்பி வைக்க வேண்டும். இந்த புகார் பெற்றுக் கொடுத்த அடுத்த நிமிடத்திலிருந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு பொறுப்பானவர்கள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுல குற்றவாளிகள் யார் என்பதை நாம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு அவங்களை நீதிமன்றத்துக்கு முன்னால், சட்டத்துக்கு முன்னால் நிறுத்துவதற்கு கிடைத்திருக்கிற ஒரு வாய்ப்பு என்று இதை நம்ம பார்க்கிறோம். முன்னாடி அப்படி நான் சொன்னேன், நீங்க உசிலம்பட்டி விமலாதேவி வழக்கில் இதுல அவர் சொல்றாரு, இப்போ ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் எந்த நிமிஷத்துல வேணாலும் எனக்கு ஆபத்து இருக்குன்னு சொன்னா அந்த செய்தியை உடனே அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு சொல்லணும். அவங்க எஃப்ஐஆர் போடணும், அவங்களுக்குரிய பாதுகாப்பை தரணும். அவங்கள யார் ஒரு நெருக்கடியில் இருக்காங்களோ அவங்களுக்கு பாதுகாப்பான இல்லங்களில் தங்க வைக்கணும். அதற்கு அரசே ஒரு நிதியை ஒதுக்கணும். எதிர்க்கக்கூடிய பெற்றோரை கூப்பிட்டு கன்வின்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் தரணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இவ்வளவு பாதுகாப்பு தந்து 2 பேர் திருமணம் செய்து கொண்டு வாழ்றதுக்கு அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய விலை தர வேண்டியது இருக்கா? அப்படி ஒரு சமூகம் அப்படி இருக்கலாமா? காவல்துறை, அதாவது இன்னைக்கும் நீங்க சொல்ற எல்லா வசதியுமே காவல் நிலையத்தில் இருக்கு. இன்னைக்கும் எப்ப வேணாலும் தொடர்பு கொள்ளலாம். அதுக்கான வசதிகள் புதுசா ஒன்றும் உருவாக்கப்படல. இந்த பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, எந்த பிரச்சனைக்கும் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்றதுக்கான அந்த தொலைபேசி எண்கள்லாம் இருக்குது. புதுசா ஒன்றும் இது உருவாக்குறது இல்லை. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, காவல் நிலைய அதிகாரிகளை சுயமா அவங்கள இயங்க விட்டா இந்த பிரச்சனைகள் பெருசா இருக்காது. ஆனா சமூக ஆர்வலருங்கிற பேர்ல ஒரு அமைப்புகள் மூலமா என்னைக்கு போய் காவல் நிலையத்தில் அதிகாரிகளுக்கு அழுத்தத்தை கொடுக்கிறோமோ அது நிக்கணும். எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க. அழுத்தத்தை கொடுத்தாலும் என்ன அழுத்தத்தை கொடுத்தாலும் சொந்த சட்டப்படி வேலை செய்யறவங்க தான் காவல்துறையில வேலை பார்க்கறதுக்கு தகுதி உள்ளவன். அது எப்படி சமூக ஆர்வலர் போய் கொடுத்தாக்க தகுவாங்களா? அதெல்லாம் யாரும் பண்றது பிரச்சனை அங்கதான் இல்ல. காவல் நிலையத்துக்கு இல்ல, 2 தரப்பு தனித்தனியா நிக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனை. பொதுவான புரிதல் சமூகத்துல என்ன இருக்குன்னா, நீங்க என்ன சொல்றீங்க, சமூக ஆர்வலர்களா இருக்கிறவங்க போய் அழுத்தம் தர்றாங்கன்றீங்க. ஆனா இன்னொரு தரப்பு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த தரப்பு ஒரு ஏரியா ஒரு ஆதிக்க சமூகம் இருக்கு, ஆதிக்கம் செலுத்துற சமூகம் இருக்குன்னா அந்த ஜாதியை சேர்ந்தவரே அங்க ஏட்டையாவா இருக்கிறாரு, எஸ்ஐயாவா இருக்கிறாரு, இன்ஸ்பெக்டரா இருக்காரு, டிஎஸ்பியா இருக்கிறார். இது ஒண்ணு. அவங்க ஒரு சார்பு நிலையில இந்த பிரச்சனை அணுகுறாங்கன்னு. இன்னொன்று, ஆதிக்கம் எங்க இருந்து வருது? யார் சொல்றத அதிகாரி கேட்பாரு, டிஎஸ்பி கேட்பாருன்னா சமூக ஆர்வலர் சொல்றதை கேட்பாரு. இன்ஸ்பெக்டர் அது கீழே இருக்கிற பெட்டிஷன் வர்றவர் கொடுக்குற அழுத்தத்தை கேட்கறது இல்லை. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அதிகாரத்தை கையில வச்சிருக்கிறவங்க, அவங்க சொல்றதுதான் போலீஸ் கேட்குதுன்றது பொதுப்படையா இருக்கிற ஒரு பார்வை. அந்த பார்வை தவறான பார்வை. அப்படி எல்லாம் இல்ல. அல்டிமேட்டா ஆட்சியில் இருக்கவங்களோட அழுத்தம் காவல் நிலையத்தில் இருக்கத்தான் செய்யுது. இந்த விஷயத்துல இல்லை, எல்லா விஷயத்திலையும் இருக்கத்தான் செய்யுது. யார் போய் அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இல்லை, யார் ஒரு 50 பேர்த்தோட போறாங்க, அப்ப அதுக்கான ப்ரியாரிட்டியை அந்தந்த காவல் நிலையத்தில் கொடுக்குறாங்க. இன்னைக்கு காவல் நிலையத்தில் நடக்கிறத நான் சொல்லிடுறேன். என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு பையனும் பொண்ணும் திருமணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அதுக்கான என்ன பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது சட்டத்தில் இருக்கு. சட்டப்படி காவல்துறை அதிகாரிகள் நடந்துக்கிறாங்க. அதே சமயத்தில் பேரண்ட்ஸ் வர்றாங்க, 20 வருஷமா வளர்த்தனவங்க, 18 வருஷமா வளர்த்தனவங்க பேரண்ட்ஸ் வர்றாங்க. பேரண்ட்ஸ் அழுகுறாங்க, தங்களுடைய மகன்கிட்டயோ பேசணும் அப்படின்ட்டு காவல்துறை அதிகாரிகிட்ட கேட்குறாங்க. அந்த வாய்ப்பு அதிகாரிகள் கொடுக்குறாங்க, அந்த வாய்ப்பை மறுக்கிறது கிடையாது.
ஏன்னா அவங்க புள்ள கண்டிப்பா அந்த வாய்ப்பை கொடுக்குறாங்க. அந்த வாய்ப்பை கொடுக்கும்போது சில இடங்கள்ல அந்த பெண்கள் வந்து கன்வின்ஸ் ஆயிடுறாங்க, பேரண்ட்ஸ் கூட போறாங்க, இதுவும் நடக்குது. அதை காவல்துறை அதிகாரிகள் மறுக்கிறது கிடையாது. பெண்ணே நான் போறேன் அப்படின்னு சொன்ன பின்னாடி இல்ல நான் கணவனோட தான் போவேன் அப்படின்னு சொன்னா அதுல கண்டிப்பா மாத்தி இவங்க அனுப்புறதே கிடையாது. அதாவது இதுல என்ன அப்படின்னு சொன்னா இதுல அதாவது இதை சால்வ் பண்றதுக்கான வழி என்ன அப்படின்னா தனிப்பட்ட இன்னொரு செல் போட்டோ இன்னொரு பிரிவு போட்டோ இதை வந்து சால்வ் பண்ண முடியாது. என்ன பொறுத்த அளவுக்கு ஒரு 2 விஷயங்கள் செய்யலாம். ஒன்று வந்து அந்த பெண்ணிற்கான திருமண வயது அது 18 இருந்து குறைஞ்சபட்சம் 21ஆவது ஆக்கணும். 18ங்கிறது +2 ஏஜ். அது +2 ஏஜ்ல திருமண வயசுங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு அது காரணம். எனக்கு உங்க கருத்துல உடன்பாடு இருக்கு. சொந்த ஜாதியிலே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்க, அப்பவும் அங்கேயும் பிரச்சனை 21 இது ஜாதியே அங்க 18 வேண்டாம். இதுல ஜாதினே பேசக்கூடாது. சொந்த ஜாதியில ஜாதியில பேசுறதே நான் ஏத்துக்க 21 வரலையும் 21 தான் அது கீழ பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? வந்து பெற்றோர்களுக்கும் பிள்ளைக்கும் உள்ள பாசம் தான். ஜாதிங்கிறது முதல்ல பேசாதீங்க சார். இது மாதிரி பேசியாதான் ஜாதி கலவரத்தை உண்டாக்குறீங்க. இல்ல ஜாதி அமைப்புகள் உருவாக்குறாங்களா, இந்த மாதிரி பேசுறவங்க உருவாக்கலாங்களா? பேசக்கூடாது. இல்ல பிரச்சனை என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி இல்ல ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டா கூட அங்க பாசம் தான் நிக்குது, ஜாதி நிக்கல. இல்ல ஒரு சமூக யதார்த்தத்தை ஒதுக்கிட்டு நம்ம பேசுறோம். அவர் திரு மனுஷபுத்திரன் சொன்ன உதாரணம் 16 வயசு உதாரணம். இன்றைக்கும் தருமபுரி மாவட்டம் அல்லது திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி போன்ற கலாச்சார ரீதியா பின்தங்கின பல்வேறு மாவட்டங்கள்ல 18 வயது இல்ல அதற்கு முன்பே திருமணம் செய்யக்கூடிய நிலைமை இருக்கு. அது கூடாதுன்னு தான் சொல்றோம். அதாவது 18 வயசே கூடாதுங்கிறோம். 18 வயசே வந்து +2 படிக்கிற போது ஒரு பெண்ணுக்கு என்ன நம்ம முதிர்ச்சி வந்துரும், அதோட லைஃப் பத்தி என்ன தெரியும். இன்னைக்கு நீங்க வந்து யதார்த்தத்தை பாத்தீங்கன்னா சரி 2 தீர்வு சொல்றீங்க. ஒன்று திருமண வயது இல்ல 2 திருமண வயதை ஒன்னு திருமண வயதை உயர்த்தணும். ரெண்டாவது இன்னொன்னு பிள்ளைகளுக்கு கல்லூரிகள்ல கவுன்சிலிங் கொடுக்கணும். பெற்றோர்களுக்கு முன்னாடி பிள்ளைகளுக்கு. அதாவது யதார்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா கல்லூரிகள்ல இளைஞர்கள் இருக்காங்க. உண்மையை நம்ம ஒத்துக்கணும். கல்லூரியில் படிக்கின்ற இளைஞர்கள் 10 பொண்ணு துரத்துறான். எது மடியுதோ அதை லவ் பண்றான். அதான் லவ்வா? உண்மை நடக்கிறது. 19 சொல்றீங்க, நடக்கிறது 19 சொல்றீங்க. கல்லூரியில் இருக்கிற இளைஞர்கள் செய்யறதுதான். அவன் லவ் பண்றதுக்குலாம் போறது 100 பேர் காதலிக்கிறாங்கன்னா அப்படி இல்ல. யாராவது ஒரு பொறுக்கித்தனமா இருக்கிறவன் பண்ணுவானே தவிர எல்லா மாணவனும் மெஜாரிட்டியா நீங்க சொல்லலாம். நீங்க 1 2லாம் இல்ல, சரி மெஜாரிட்டியா சொல்லலாம். 100% சொல்லலாம். இதுவே வேலையா இருக்காங்க. இதுதான் நடக்குது. சரி ஒரு நிமிஷம் உண்மையில தான் நடக்குது. சரி அப்ப அதையெல்லாம் தடுக்கணும்னு சொன்னா சட்டம் போட்டு தடுக்க முடியாது. அப்ப அந்த பையங்களுக்கு தானே கவுன்சிலிங் பண்ணணும். பெண்கள் ஏமாறக்கூடாது இல்ல. இல்ல அந்த தப்பு பண்ற குற்றவாளி தானே அவன் குற்றம் செய்யறவனு தானே கவுன்சிலிங் கொடுக்கணும். அப்படி பார்த்தா பெண்கள் வந்துங்க இப்ப என்னன்னா லவ் பண்றப்ப இருக்கிற லைஃப் வேற, திருமணத்துக்கு அப்புறம் இருக்கிற லைஃப். காலேஜ்ல அது நடக்குதுன்றீங்க. வேலைக்கு போறாங்க, ஒரு பெரிய பெரிய கம்பெனிகள்ல சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க. வேலைக்கு போறப்ப வயசாயிருது இல்லையா? இல்ல அங்க காதலிச்சா அவங்களுக்கும் பிரச்சனை வருது. 21 வயசுக்கு மேல ஒரு மெச்சூரிட்டி வந்துருது இல்ல, அவங்களுக்கும் பிரச்சனை வருது. அது அதாவது அதை ஏற்றுக்கொள்றாங்களா? இங்க ஆரம்பிக்குது, இங்கதான் ஆரம்பிக்குது. மெச்சூரிட்டியே வருது சார். நீங்க சொல்றீங்க PhD படிக்கிற லெவல்ல இருக்கிறவங்க அல்லது வேலைக்கு போயிட்டாங்க, 2 பேர் டாக்டர்ஸ் வேலைக்கு போய் இருக்காங்க, காதலிச்சு. அதெல்லாம் யாரும் பிரிக்க முடியாதுங்க. இல்ல இல்ல அதை எதுக்குறது இல்லையா? நீங்க PhD படிக்கிறவங்க லவ் பண்ணா பிரிக்க முடியுமா? அதாவது இப்போ குடும்ப நல நீதிமன்றங்களில் வர்ற விவாகரத்து வழக்குகளை பார்க்குறோம். காதல் திருமணம் செஞ்சவங்க இல்லைன்னா வந்து சாதி கடந்து திருமணம் செஞ்சவங்க, உறவுக்குள்ள திருமணம் செஞ்சவங்க, 21 வயசுக்கு மேலே திருமணம் செஞ்சவங்க, எல்லா வழக்குகளுமே வருது. ஏதோ 21 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க மனமுதிர்ச்சியோட முடிவெடுப்பாங்க, அல்லது அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளும் வராது. 21 வயசுல எல்லாருக்குமே அறிவு வந்துடுது அப்படின்னு சொன்னால் ஓட்டு போகிற வயசை ஏன் 18ன்னு வைக்கிறீங்க? அது 21 ஆகுங்க. இல்ல 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 நான் என்ன கேக்குறேன்னா ஓட்டு போடுறதுனால வாழ்க்கை கெட்டு போக போகுது. நாட்டோட நாட்டை நம்ம யாரை ஆள வேண்டும்ங்கறதை தீர்மானிக்கிறதுக்கு 18 வயசு போதும். ஆனா என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு எனக்கு 21 வயசு தான் வேணும்னு சொன்னா இதுல என்ன? அப்ப அதே 21 வயசு ஆகுங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. அரசியலையும் வாழ்க்கையை நம்ம ஒண்ணா பார்க்கணும். அதாவது இல்ல அந்த பார்வை கூடாது, தப்பான பார்வைங்க. சரி அப்ப 15 வயசு ஓட்டு போறது வைங்க. 15 வயசுல ஓட்டு போட்டு அவன ஒண்ணு பெருசா பார்க்க போறது இல்ல. சரி அப்ப நாட்டை பாதிக்கலாம் இவன் ஒண்ணு இல்ல. பாருங்க அரசியல் வேற என்ன, 15 வயசுல ஓட்டு போற உரிமை கொடுப்பீங்களா? அது ஒண்ணும் இல்ல. அந்த டிசிஷன் வேற, இந்த டிசிஷன் வேற. 18 21க்கு வித்தியாசம் இல்லன்னா அப்ப 18 வேணாங்க, ஓட்டு போறதுக்கு 15 வயசு ஒப்பமா? இது அனுபவம் ஒத்துக்குவீங்க. அப்ப அது 15 வயசுல எடுக்க வேண்டியது. அது வந்து அனுபவம் இல்லாம ஒரு நாட்டை ஆளலாமா? வந்து ஒரு நாட்டோட அதிபர் தேர்ந்தெடுக்கலாமா? மட்டுமே டிசைட் பண்ணலங்க, கூட்டு பல பேர் சேர்ந்து டிசைட் பண்ணா அது அவங்க தீர்மானிக்குது. பல பேர் குடும்பம் தான் தீர்மானிக்குது. அடுத்த பாயிண்ட் கவுன்சிலிங். அதாவது ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே கவுன்சிலிங் தேவை. அது இளைஞர்களா இருக்கலாம்,
அல்லது பெற்றோர்களாக இருக்கலாம், சாதி வெறி கொண்டவங்களாக இருக்கலாம், மதவெறி கொண்டவங்களாக இருக்கலாம். கவுன்சிலிங் எல்லாத்துக்குமே தேவை. கவுன்சிலிங்காக அவங்க தயாராக இருக்காங்களுங்கிறது தான் முக்கியம். நீங்கள் கவுன்சிலிங் எந்த தயாருமே இல்லை, நான் செய்கிறது மட்டும்தான் கரெக்டு, நான் செய்கிறது மட்டும்தான் உண்மை, என்னையை தவிர இந்த உலகத்தில் வேறு எந்த உண்மையுமே கிடையாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு யார் கவுன்சிலிங் கொடுக்க முடியும்? அப்போது என்னுடைய சாதி திமிர் அது மட்டும்தான் முக்கியம், சொந்த பிள்ளைய கூட நான் அதுக்காக கொலை பண்ணுவேன் அப்படின்னு ஒருத்தர் வந்துட்டா அவர் நீங்கள் எப்படிங்க கவுன்சிலிங்னால தடுத்து நிறுத்துவீங்க? எப்படி தடுத்து நிறுத்துவீங்க? இல்ல மாணவர்கள் தான் அதே வேலையா சுத்துறாங்க. ஏங்க இப்போ அதாவது ஒரு விஷயம் பாருங்க, நம்ம இளைஞர்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறோம். இன்னைக்கு நீங்க பாருங்க, அவங்க படிப்பு, வேலை, கேரியர், இன்னைக்கு எந்த பையன்கிட்ட எந்த பொண்ணுகிட்ட பேசினாலும் என்னுடைய கேரியர் தான் எனக்கு முக்கியம், அதை தாண்டி தான் மற்றதுங்கிற மனநிலைக்கு இந்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க. அவங்க ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுக்கிறாங்க, அதை பண்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களை பத்தி ஒரு பொய்யான கருத்தை நம்ம உருவாக்குறோம். இந்த ஏஜ்ல ஒண்ணு இல்ல, ஒரு +2 படிக்கிற ஒரு பையன் ஒரு பொண்ணு அவத்தோட 10 வருஷம் அடுத்த எப்படி நம்ம டிசைட் பண்ண போறோங்கிறத பிளான் பண்ணி இன்னைக்கு படிக்கிறாங்க, அந்த கேரியர் நோக்கி போறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் பிள்ளைங்க அப்படி வளர்றாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஏதோ போய் எல்லாம் காதலிக்கிறதையே வேலையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது சினிமாவில் இருக்கும், சினிமாக்கள் நடக்குது, நடைமுறை வாழ்க்கையில் பாருங்க. ஆக இளைஞர்கள் வந்து யாருமே இல்லன்னு நடைமுறை தானே சொல்ல முடியும். நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது 80%. ஒரு நிமிஷம், நீங்க சொல்றது 80%, நான் சொல்றது 20%. இல்ல, நான் அந்த 20% + 20% தான் பிரச்சனையே நமக்கு. ஆனா 100% ஏத்துக்காத ஒன்னு இருக்கு. 80% சொல்றீங்கல்ல, அவங்களையும் ஏத்துக்காத இன்னொரு செக்ஷன் இருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன், இந்த 80% 20% நமக்கு ஏதாவது டேட்டா இருக்கா? இருக்கு. எங்க இருக்கு ஏன் சொல்லுங்க. இல்ல? யார் உணர்ச்சிபூர்வமா முடிவு எடுக்கறாங்க, யார் சிந்திக்கிறாங்கன்னு டேட்டா இருக்கா நீங்க சொல்லுங்க. ஒட்டுமொத்த இளைஞர்கள் சொல்லுங்க, ஆதாரபூர்வமா நிறைவு செய்யலாம். ஒட்டுமொத்த இளைஞர்கள்ல ரிப்போர்ட் ஆகிறது ஒட்டுமொத்த சமூகத்தை பத்தி நமக்கு தான் தெரியும், அல்லது வீராச்சாரப்படி நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு கற்பனை. அதெல்லாம் நம்முடைய ஆசை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணவ கொலைகள் செய்யக்கூடியவர்களுக்கு இது போன்ற செல்லாம் போதாது. மிக கடுமையான சட்டங்களும் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய கராரான அமைப்புகளும் வேணும். அதாவது அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, ஜாதி சங்கங்களா இருந்தாலும் சரி, கடுமையாக அவங்களை பனிஷ் பண்ணணும். அப்படி ஒரு 100 பேரை நீங்க பனிஷ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த சொசைட்டில ஆணவ கொலை குறைதா இல்லையான்னு பாருங்க. நம்ம சட்டம் ஒண்ணுமே செய்யாதுங்கிற தைரியத்துல தான் இவ்வளவு கொலைகள் அவங்களால பண்ண முடியுது. நிறைவா திரு சாமுவேல் ராஜ், உங்களுடைய நிறைவு கருத்து சொல்லுங்க. இந்த சட்டத்தை செயல்படுத்துவதோடு நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு சாதிய அமைப்புகள், இன்றைக்கு நாம் வந்து சாதி ஆணவ படுகொலை, சாதி ஆணவத்துக்கு எதிராக சாதி மறுத்து திருமணம் செய்து கொள்கிற, சாதி மறுத்து காதலிக்கிற அத்தகைய முற்போக்கான செயல்பாட்டுக்கு எதிராக எத்தனையோ பேர் வந்து வீடியோக்களை உழவு விடுறாங்க. நம்ம வந்து பார்க்குறோம். வாட்ஸ்அப்பில் பகிரங்கமாக மிரட்டல் விடுறாங்க. எங்கள் சாதி பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் உங்களை நாங்கள் உயிரோடு விடமாட்டோம்ன்ற முறையில் அவர்கள் பகிரங்கமாக மக்கள் கூடுமிடங்களிலே பேசி அதை வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் உழவு விடுறாங்க. அது மீது எந்த விதமான நடவடிக்கையும் நம்முடைய காவல்துறை எடுப்பது கிடையாது. எனவே இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை தடுப்பதற்கு அரசு ஒரு உறுதிப்பாட்டான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். அவர்களிடம் எந்த உறுதியும் இல்லாத பட்சத்தில் தான் நீதிமன்றமே தலையிட்டு ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்புக்கான ஏற்பாடை செய்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரை இது அதிகாரிகளை ஃபைண்ட் அவுட் பண்ணுவதற்கு திரு சாமுவேல் ராஜ், ஈஸ்வரன் எழுப்பிய இரண்டு கேள்விகள் இருக்கு. 18 வயது என்பது தன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற வயது இல்ல, அத திருமண வயதை உயர்த்தணும் அப்படின்ற ஒன்றை 21 ஆக்கணும்ன்ற இதை சொல்றாரு. மற்றொருவர் அது கூட போறாது, 21ல கூட பக்கம் வராது, வெறும் அப்போ காலேஜ் தான் முடிச்சிருப்பாங்க, ஒரு பிஜிலாம் முடிச்ச பிறகுதான் பண்ணணும்னு 24க்குன்னு இன்னொருத்தர் சொல்லலாம். இந்த திருமண வயது பெட்ரு, திருமண வயதை உயர்த்தணும், அது எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு அப்படின்ற ஒன்றும். அதே மாதிரி கல்லூரிகள்ல இந்த கவுன்சிலிங்ன்றது காதல் திருமணங்களை எதிர்க்கக்கூடிய பெற்றோருக்கு தர தேவையில்லை, காதலிக்காதீர்கள் பெண்களே அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு கவுன்சிலிங் தரணும் அப்படின்னு திரு ஈஸ்வரன். இல்ல, ஏமாந்து விடாதீர்கள், தவறு செய்யாதீர்கள், வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீர்கள். தப்பு கிடையாது. சொந்த ஜாதிக்கு எதிர் நீங்க திருப்பி திருப்பி ஜாதியை பேசாதீங்க. நீங்க காதலை மறுக்கக்கூடிய சென்னை மருத்துவக் கல்லூரியிலேயே, சென்னை மருத்துவக் கல்லூரியில ஒரு மாணவர் சொன்னாரு, எங்க ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்த எந்த குறிப்பிட்ட ஜாதியும் சொல்ல விரும்பல, அந்த ஜாதி பெண்கள் வேறு ஜாதியை சேர்ந்த மாணவர்களோடு பேசுகிறார்களா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு அவர்களுக்குள் பிரிவு இருக்கு. அப்படி இருந்தால் அவங்க கூப்பிட்டு அந்த பெற்றோர்களை எச்சரிக்கிறாங்க, நம்ம ஜாதி பொண்ணு இன்னொரு ஜாதிக்காரரோட பேசுது அப்படின்னு. இன்னைக்கும் சென்னையில பிரீமியர் இன்ஸ்டிடியூட் நடந்துகிட்டு இருக்கு, மாணவர்கள் சொல்றாங்க. நீங்க வந்து காதல் என்ன கவுன்சிலிங் நீங்க சொல்ற, நீங்க சொல்ற கவுன்சிலிங்ன்றது என்ன, ஏமாறாதீங்கன்னு சொல்றீங்க. அதான் கவுன்சிலிங் வந்து, அதாவது அந்த வயசுல
18 17 18 19 வயசுல கண்டிப்பா அவங்களுக்கு அந்த முடிவெடுக்க கூடிய அந்த இது இருக்காது. சரி. ஒரு நிமிஷம். ஒரு சரி சாமுவேல் ராஜ். அதான் ரொம்ப ரொம்ப மிக அற்புதமாக மனுஷபுத்திரன் பதில் சொன்னாரு. நாட்டை யார் ஆள வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு உரிய வயது தன்னுடைய வீட்டை தீர்மானிப்பதற்கு போதாதா என்று கேட்டார். இப்ப ஈஸ்வரன்ட்ட நண்பர்கிட்ட எந்த விதமான பதிலும் இல்ல. என்னை பொறுத்தவரை நமது இளைஞர்களை நமது காசு வாங்காம ஓட்டு போடுறதுக்கு முதல்ல மக்களை ரெடி பண்ணுங்க. அப்புறம் இதெல்லாம் கம்பேர் பண்ணலாம். இவர்கள் வைத்திருக்கிறார்கள். நம்முடைய பெண்களை பொறுத்தவரை அவர்களுடைய தேர்வு மிக அற்புதமான தேர்வாக இருக்கிறது என்பதை நான் அனுபவபூர்வமாக நான் பார்த்திருக்கிறேன். பெண்கள் அவருடைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படுகிறார்கள். தான் தேர்வு செய்திருக்கக்கூடிய இணை பொருத்தமான இணையா என்பதையெல்லாம் 1க்கு 100 முறை யோசனை செய்துதான் அவர்கள் தங்களுடைய இணையை தேர்வு செய்கிறார்கள். ஏன் மிக குறுகிய வயதிலே அவர்கள் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று கேட்டால் இதற்கு பெற்றோர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள். அவருடைய காதலை அங்கீகரிக்காததோடு உடனடியாக வேறு ஒரு இடத்திலே அவருக்கு திருமண ஏற்பாட்டை செய்கிற போது வேறு வழி இல்லாமல் அந்த பெண் பிள்ளை வேறு வழியே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு அந்த பிள்ளைகளை அப்படிப்பட்ட சூழலை ஏற்படுத்துகிறார்கள். நாங்கள் இவ்வாறு தேடி வருகிற பலரிடம் கேட்டிருக்கிறோம், உனக்கு இன்னும் கொஞ்ச நாள் நீ பெற்றோரை சமாதானப்படுத்தும் வரை பொறுக்கலாமே என்று கேட்கிற போது, இல்லை அண்ணா, எங்கள் வீட்டிலே உடனடியாக திருமணத்தை ஏற்பாடு செய்கிறார்கள், நாளை மறுநாள் திருமணம், நான் தப்பித்து வரவில்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையே முடிந்துவிடும் என்று கதறுகிற நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட இவர்கள் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கான சூழலை பெற்றோர்கள் தான் ஏற்படுத்துகிறார்கள். எனவேதான் நீதியரசர் அவர்கள் கவுன்சிலிங் செய்ய வேண்டும் என்கிற கருத்தை முன்மொழிந்திருக்கிறார் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். நம்முடைய பெண் பிள்ளைகள் மிக அற்புதமான அவர்களுடைய வாழ்க்கையை குறித்து நன்றி நன்றி. நேரத்தை கடக்கிறோம். நன்றி திரு சாமுவேல் ராஜ், உங்க நால்வருக்கும் நன்றி. கவுன்சிலிங் யாருக்கு தேவைன்ற நிறைவோட இருக்கு. நீங்க சொன்னா அதுக்கு அவர் ஒரு கருத்து சொல்லுங்க. உண்மை என்ன, காதலிச்சு ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிறத விட பெற்றோர்கள் ஆதரவோடு ஜாதி மாதிரி கல்யாணம் நடப்பது இன்றைக்கு அதிகம். அதுதான் உண்மை. முழுக்க முழுக்க சமூகம் தமிழ்நாட்டில் ரொம்ப பேசப்படுறது இல்ல, அது பேசப்படுறது எல்லாத்துக்கும் காவல்துறைன்னு சொல்லாம பெற்றோர்களும் கொஞ்சம் மனப்பக்குவத்துக்கு வர்றாங்க. சமூகத்துல குற்றங்களை பத்தி தான் பேச முடியுமே ஒழிய பெரும்பகுதி சமூகம் குற்றம் இல்லாம வாழ்ந்துச்சுன்னா அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏன் ஒரு சமூகத்துல குற்றம் நடக்குது, கொலை நடக்குது, இதுதானே நம்ம பேச முடியும். அதுக்கு பொருளாதார அடிப்படையில் நன்றி நன்றி பொருளாதார அடிப்படையில் நன்றி நன்றி நன்றி. அதாவது சமூகத்துல காதலிக்கிறவர்களுக்கு கவுன்சிலிங் வேணுமா, காதலிக்காத பெண்ணே அப்படின்னு சொல்றது கவுன்சிலிங் வேணுமா, இல்ல காதலியை எதிர்க்கிற பெற்றோருக்கு கவுன்சிலிங் வேணுமா, அல்லது அவங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு வேண்டுமா அப்படின்ற ஒரு விவாதத்தை பேசியிருக்கிறோம். அது தொடரும் விவாதம். உங்கள் நால்வருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது காலத்தின் குரல். திக்கட்டும் பரவட்டும்.